இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 118 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன்னா அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அப்போது தாவீதுக்கு உதவி ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் அவரை சூழ்ந்து இருந்ததாலும் கர்த்தர் அவர் பட்சத்தில் இருந்ததுனாலும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்கிறார். அதே போல் சத்துருக்கள் சரி கட்டுதலை நான் காண்பேன்னு தாவீது விசுவாசித்தார். அதுபோல் அவருடைய சத்துருக்களுடைய முடிவையும் அவர் பார்த்தார்னு பார்க்குறோம். அதனால் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது தான் நலம் இல்லையா? ஏன்னா நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள்னே வேதவசனம் சொல்லுது. கர்த்தர் பேரில் தான் நம்ம முழு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைத்து சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவர் உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார். நம் மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்கிறதுனால நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. மனுஷர் கண்டு நாம் பயம் கொள்ள வேண்டாம். ஏன்னா தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அன்னைக்கு தாவீதோடு இருந்த தேவன் இன்னைக்கு அவர் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா அவர் நம் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 13:6 பார்க்குறோம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். முதல்ல அவர் நமக்கு பட்சத்தில் இருக்கிறார், அடுத்து நமக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ அவர் நமக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கிறார், சகாயராக இருக்கிறார்னா மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ அதனாலே தைரியம் கொண்டுன்னா எதனாலன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணும்போது கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார்னு வாக்கு பண்ணுறார். அப்போ அவர் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்ன்றார். ரோமர் 8 அதிகாரம் 31 வசனத்தில் பார்க்குறோம், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அடுத்து நமக்கு தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்கிறவங்களும் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனையே நமக்காக இந்த உலகத்திலே ஈந்து அன்பு கூர்ந்தார் இல்லையா? அப்போ குமாரனையே கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்க அவரால் முடியாத? மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் கேட்குற சகலத்தையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டும், அந்த விசுவாசம் வேண்டும். தேவன் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. அப்போ கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 56:4 பார்க்குறோம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனையே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அப்போ கர்த்தரை முன்னிட்டு அவர் பேரில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது, அவரையே நாம் நம்பும்போது நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மாம்சமானவர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க எவ்வளோதான் நமக்கு விரோதமாய் ஆலோசனைகளை செஞ்சாலும் கர்த்தருடைய யோசனை தான் அதில் நிலை நிற்கும் இல்லையா? மனுஷனுடைய யோசனை எல்லாம் விருதான்னே சொல்கிறார். சங்கீதம் 56:11 பார்க்குறோம், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். அடுத்து தாவீது சொல்கிறார், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், அதனால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் கூப்பிடும் நாளிலே கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார்னு அவர் விசுவாசித்தார். அதனால்தான் சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பினாங்க. ஏன்னா தேவன் தாவீதுடைய பட்சத்தில் இருந்தார், அதை அவர் அறிந்திருந்தார். அதனால் தேவனை முன்னிட்டும் கர்த்தரை முன்னிட்டும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி தேவனை அவர் மகிமைப்படுத்தினார்னு பார்க்குறோம். கர்த்தர் நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்பும் நமக்கு ஜீவனின் பலனாக இருந்தால் நம்ம யாருக்கு பயப்படணும், நம்ம யாருக்கு அஞ்சணும்? சங்கீதம் 27:1-3 வரைக்கும் பாருங்கள். அவரே நமக்கு வெளிச்சம், அவரே நமக்கு ரட்சிப்பாக இருக்கும்போது, அவரே நமக்கு ஜீவனின் பலனாக இருக்கும்போது நம்ம யாருக்கும் அஞ்ச வேண்டியது இல்லை. ஏன்னா நம் சத்துருக்களும் பகைஞர்களும் பொல்லாதவர்களும் நம் மாம்சத்தை பட்சிக்க, எப்படி அன்னைக்கு தாவீதுடைய மாம்சத்தை பட்சிக்க அவங்க அவரை நெருங்கும் போதெல்லாம் அவங்க தான் இடறி விழுந்தாங்கன்னு பார்க்குறோம். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. அதாவது தாவீதை சுற்றிலும் பாளையம் இறங்கினாங்க. ஒரு டைம் சவுல் ராஜாவும் அவருடைய சேனைகளும் தாவீது இருந்த இடத்த நெருங்கி வந்துடுறாங்க. அவரை சுற்றிலும் அவங்க பாளையம் இறங்கினாங்க. ஆனால் அன்னைக்கும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு நித்திரை வர பண்ணார். அன்னைக்கு சவுலினுடைய தலைமாட்டில் இருந்த அந்த தண்ணீர் சொம்பையும் ஈட்டியும் தைரியமாக போய் தாவீது போய் எடுத்துக்கொண்டு வந்தான்னு பார்க்குறோம். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா?
அப்போ ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் அதுக்காக பயப்பட மாட்டேன், என் இருதயம் பயப்படாதுன்னு சொல்கிறாரு. என் மேலே ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் இதிலே நம்பிக்கையாக இருப்பேன்னா கர்த்தர் பேரிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கா? நாம் எதன் மேலேயும் நம்முடைய இருதயத்தை வைக்காதபடிக்கு தேவன் பேரில் நம் நம்பிக்கை வைக்கும் போது, அவரை மாத்திரம் நாம் நம்பி விசுவாசிக்கும் போது, கர்த்தர் இன்றைக்கி மனுஷங்க நமக்கு என்ன செய்தாலும் அது ஒன்றும் வாய்க்காது போகும்படியே செய்வார். ஏன்னா ஏசாயா 51:12 பார்க்குறோம், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அதனால் சாக போகிற புல்லுக்கு ஒப்பான இந்த மனு புத்திரனுக்கு பயப்படுகிறதுக்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி வைத்திருக்கிறாரே, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகிற அந்த தேவனை நீ மறந்து ஏன் மனுஷனுக்கு பயப்படுற? ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் உண்மையிலே பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது அவர் நம்ம எந்த ஒரு தீமையான கிரியைக்கும் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த மனுஷிக வல்லமைகளும் நம்மளை மேற்கொள்ளவும் விட மாட்டார். ஏன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலின்னு எரேமியா 20:11 பார்க்குறோம். அவர் என்னோடு இருக்கிறார்னு எரேமியா சொல்கிறார். அன்னைக்கு கிதியோனுக்கும் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்தார் இல்லையா? பராக்கிரமசாலியே அப்படின்னு கிதியோனு கூட சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய் கர்த்தரே நமக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை. என்னை படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் வெட்கப்படுவார்கள். அதுதான் நம்ம இன்னைக்கு உங்களை கூட அநேகர் நெருக்கலாம், இடுக்கத்தின் வழியில் உங்களை கொண்டு போகலாம். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும், நீங்கள் வாழ்கிற எல்லையாகட்டும், எந்த எல்லையிலையும், நீங்கள் படிக்கிற எந்த எல்லையிலையுமே உங்களை மனுஷருங்க நெருக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் அவங்க தான் இடறி விழுவாங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தரை நம்புகிறதுனால அவர்கள் காரியம் வாய்க்காதபடிக்கு தேவன் அவர்கள் முகங்களை வெட்கப்படுத்துவாராம் இல்லையா? அதே போல் மறக்கப்படாத நித்திய லட்சியை அவர்கள் அடைவார்கள். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா தேவன் தான் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயராக இருக்கார். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறதுனாலும் நாம் அவரை நம்பி இருக்கிறதுனாலும் மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நமக்கு ரட்சிப்பும் வெளிச்சமாக இருக்கார். அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லுங்கள். யாக்கோபின் தேவன் தான் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். சங்கீதம் 46:11 பார்க்குறோம். அதனால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு அன்றைக்கி தாவீது சங்கீதம் 23:4 எழுதுனது போல் இன்றைக்கும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏன்னா யாக்கோபின் தேவன் நமக்கு துணை செய்கிறவர். அவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும்போது அந்த மனுஷன் பாக்கியவான் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எந்த மனுஷனுடைய போராட்டங்கள், பிசாசுடைய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஆனால் மனுஷன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை விசுவாசியுங்கள். ஆமீன்.